யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 37வது வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மெய்யாயிருக்கிறது. இயேசுவினிடத்தில் வருகிறவன். கடந்த நாளில் ஆவியானவர் இதை பேசும்படிதான். ஆமென். இயேசுவினிடத்தில் நம்மால நெருங்க முடிகிறதா? யோவான் சொல்லுகிறார், 1 யோவான் 1:1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். கவனிச்சீங்களா? நோக்கி பார்த்தது. ஒருத்தன் நோக்கி பார்க்கிறானாலே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் என்ற அர்த்தம். பக்கத்தில் இருக்கிற எதையுமே கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டியதில்லை. ஆனா தூரத்தில் சொல்லும் போதுதான் ஒரு மனுஷன் நோக்கி பார்க்கிறான், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், நோக்கி பார்க்க. இப்பொழுது அதே அவன் சொல்லுகிறார், நாங்கள் கைகளினாலே தொட்டதும். அப்போ ஒரு காலத்துல எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் அவர் பக்கத்திலே இருந்துட்டு என்னால் அவரை தொட முடிகிற அளவுக்கு அவருக்கு சமீபமாய் வந்திருக்கிறேன் என்றால் அவன் இயேசுவின் இடத்துல ஒருவன் சேருகிறான், நெருங்குகிறான். வேதம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவின் இடத்துல யார் யார் வந்தாங்களோ அவங்க யாருமே வெறுமையாய் திரும்ப கர்த்தர் விட்டதே இல்லை. ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். 2வது வசனத்தை வாசிங்க. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார்கள். இவர்கள் என்னிடத்தில். அதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? பரிதபிக்கிறார். நமக்கு இந்த சம்பவம் தெரியும். அவர் உட்கார வைத்து பிளஸ் பண்ணுகிறார். இயேசுவினிடத்திலே கொண்டு வரப்பட்ட ஆமென் கழுதைக்கு அந்த கழுதை சரித்திரமாகவே மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்து மரித்த நாளை நினைவு கூறுகிற குட் ஃப்ரைடே, அந்த குட் ஃப்ரைடேக்கு முந்தின சண்டே மனுஷன் என்ன சபை என்னெல்லாம் நினைவுபடுத்தும் தெரியுமா? இயேசுவின் பவனி, ஜனங்களுடைய பாட்டு. ஜனங்கள் என்ன சொல்லி பாடினாங்க? ஓசன்னா. அதுபோல குருத்தோலை, அதுக்கப்புறம் எருசலேம், அதுக்கு கூட இன்னொன்று உண்டு. என்ன தெரியுமா? கழுதை. ஆல்மோஸ்ட் 90% எல்லா சர்ச்சிலையும் என்ன சொல்லிடுவாங்கன்னா அன்னைக்கு அது கழுதையை சொல்லிடுவாங்க. இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்டது. இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்ட அப்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. இயேசுவினிடத்தில் வந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அவருடைய வல்லமை தொட்டு குணமாக்கினது. இயேசுவினிடத்தில் வந்த குஷ்டரோகிக்கு சுகம் கிடைத்தது. இயேசுவினிடத்தில் நெருங்கினவர்களுடைய வாழ்க்கை அதற்கு முன்னாக இருந்தது போல அல்ல, அவர்களுடைய முந்தின சீரை பார்க்கலும் அவர்களுக்கு நற்சீர் உண்டாகும்படியாக தான் வாழ்க்கை அமைந்தது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா நம்மளால நெருங்க முடிகிறதா? நம்மளால நெருங்க முடிகிறதா? நல்ல கவனமா கேட்கணும். இன்னைக்கு எல்லாம் எடுத்து பேச டைம் இருக்குமான்னு தெரியல. நான் சொல்ல வேண்டிய சில சம்பவங்களை சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிட்ட நெருங்க முடியுதா? ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டதும் அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். கர்த்தர் உலாவுகிற சத்தம் கேட்கும் போது அவர்கள் எங்கே இருந்தார்கள்? சத்தமா சொல்லுங்க. தோட்டத்துக்கு
உள்ள இருந்தாங்க, ஆனா எங்க இல்ல? அவங்க தோட்டத்துக்கு உள்ளதா இருந்தாங்க, ஆனா எங்க இல்ல? புது புது பாயிண்டா சொல்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, தோட்டத்தை விட்டு விலகி இல்ல, சந்நிதியை விட்டு விலகி. சபையில இருக்கலாம், சமூகத்தில் இருக்கணும். சபையில எல்லாரும் இருக்கலாம், சபையில யாருனாலும் வந்து இருக்கலாம். நீங்க எங்க இருந்து வாரீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா? நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணீங்களா? பைபிள் படிச்சீங்களா? இதெல்லாம் கேட்டுட்டா உள்ள விடுறோம் இல்ல. அவரே சொல்லிட்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாங்க. ஆனா சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம தோட்டத்தில் இருக்கிறத பெருசா பார்க்கிறோம், அவர் சமூகத்தில் இருக்கிறத பெருசா பார்க்கிறார். ஆமே, நான் இன்னைக்கு சர்ச்சை பண்ணேன். அவர் சந்நிதியிலிருந்து விலகி விருட்சங்களுக்குள்ளே, விருட்சங்கள் எங்க இருக்கிறது? தோட்டத்தில் தான் இருக்கு. தோட்டத்தில் விருட்சங்கள் இருக்கிறது மாதிரி இங்க ஃபுல்லா சேர் கிடக்கு. ஏதாவது ஒரு சேர்ல வந்து உக்காந்துடலாம். அவர் வந்து தேடிட்டு இருக்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? என்னால நெருங்க முடிகிறது ஆண்டவர் இடத்துல. என்னை அவர் தேடி வர அவர் இறங்கினார் என்று யோவான் 6:38 சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரம் 38. ஆமென். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எப்படி வந்திருக்கு? எங்கிருந்து வந்திருக்கிறார்? ஆண்டவர் இந்த பூமியிலே வெளிப்பட, இன்னும் சொல்லணும்னா என்னை அவர் சேர சத்துருவானவன் எவ்வளவோ தடைகளை செய்து பார்த்தான். ஆனால் அவனால் தடுக்க முடியவில்லை. கிறிஸ்து வெளிப்படுவதை தடை செய்ய சத்துரு எல்லாம் முயற்சி செய்தான். முதல்ல என்ன செய்கிறான்? யோசேப்பு மரியாளை தள்ளிவிட மனதா இருந்தான், அது ஃபிளாப் ஆச்சு. அதுக்கப்புறம் சத்திரத்துல இடம் இல்லை. அந்த டெலிவரி டைம் வரும்போது தான் ஒரு புதிய சட்டம் வருது, எல்லாரும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று. இவங்க கலிலேயாவிலிருந்து பெத்லகேமுக்கு வராங்க. ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும். பெரிய வாகன வசதிகள் கிடையாது. நமக்கு தெரியும், இவர்கள் குழந்தை பிரதிஷ்டை செய்ய குழந்தையை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு போகும்போது புறா குஞ்சுகளை பலி செலுத்தும்படி கொண்டு போறாங்க. புறா குஞ்சுகளை யார் பலி செலுத்த கொண்டு போவாங்க தெரியுமா? ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கடா, இவைகளை பலி செலுத்த, அதாவது இவைகளை வாங்கி பலி செலுத்த நிர்வாகம் இல்லாம இருப்பாங்க தெரியுமா, வசதி இல்லாம இருப்பாங்க தெரியுமா. அவங்க தான் என்ன பண்ணும், அவங்களுக்கு பிரமாணம் சொல்லுகிறது, அவங்களுக்கு என்ன பலி செலுத்தலாம் அப்படின்னா 2 புறா குஞ்சுகளையாவது பலி செலுத்தலாம். அப்போ யோசேப்பு மரியாளும் புறாக்களை பலி செலுத்த போறாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை. இவங்க ஊரை விட்டு, அப்போ ஆரம்பத்திலேருந்தே எந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர், சரீர பிரகாரமான நெருக்கம், எல்லா விதமான நெருக்கம். அது போக கிறிஸ்து பிறந்த செய்தியை சாஸ்திரிகள் அரண்மனையில் போய் சொல்றாங்க, இங்க பிறந்திருக்கிறார், இப்படி நாங்க நட்சத்திரத்தை கண்டோம் என்று. ஏரோது கொலை செய்ய வகை தேடி அந்த மிஸ் ஆயிரவே கூடாது என்பதற்காக அந்த பட்டணத்தில் இருக்கிற 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் கொலை செய்கிறான். அத்தனை பிள்ளைகளையும் காலத்தை கேட்டறிகிறான். இவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து புறப்பட்டு வந்த காலம் ஏறக்குறைய 2. இவங்க பல நாடுகளிலிருந்து வருகிறார்கள். சில சாஸ்திரிகள் வருகிறார்கள், அநேகர் புறப்பட்டிருப்பார்கள், சிலர் வந்து அடைகிறார்கள். நீங்க எப்பத்திலிருந்து பார்த்தீங்க? அப்ப சொல்லும் காலம் ஏறக்குறைய 2. ஓகே, அப்ப 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொன்னதுனால ஒரு செய்தியை சொல்லுகிறேன். உங்க மேல வாக்குத்தத்தம் இருக்குமானால்
உங்க மேல தேவ திட்டம் இன்னும் நிறைவேற வேண்டி இருக்குமானா, உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10,000 விழுந்தால் அது உன்னை அணுகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வலப்பக்கத்தில் நீழலவரே வழுவாமல் காப்பவர் அவரே. ஆமென். வலப்பக்கத்தில் நிழல். ஆமென் ஆமென். நேரம் நமக்கு வேகமாய் போகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி விசேஷமாய் என்னையும் உங்களையும் நெருங்க சேர பிசாசனவன் தடை செய்ய பார்த்தான். அவனால் தடுக்க முடியவில்லை. எனவே அவனுடைய போக்கஸ் இப்பொழுது மனுஷன் மேல திரும்புகிறது. அவர் இவனிடத்தில் வர அவரை தடுக்க முடியாது. ஆனால் இவனை அவரிடத்தில் சேர விடாதபடிக்கு என்ன செய்யலாம்? தடுக்கலாம். இதுதான் ஏதேனில் நடந்தது. கர்த்தருடைய சிருஷ்டிப்பை சாத்தானால தடுக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தருடைய சிருஷ்டிக்கப்பட்டவன் மேல அவன் கண்ணு வச்சிட்டான். தேவன் என்னோடு நடக்க, என்னோடு சஞ்சரிக்க சாத்தானால தடுக்க முடியாது. ஆனால் நான் தேவனோடு சஞ்சரிக்க, கர்த்தர் ஏனோக்கோடு நடந்தார் என்பது அல்ல சாட்சி. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்பதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசுவதை யாருக்கும் தடுக்க முடியாது. ஆனால் நான் அவரோடு பேசுவதை, ஹல்லேலூயா, கர்த்தர் என்னிடத்தில் வரணும்னு நினைச்சிட்டார், வந்துட்டார். ஒரு 6000 பிசாசுகளுக்கு அதிகமான பிசாசுகள் பிடித்த அந்த வாலிபனை கர்த்தர் சந்திக்க புறப்படும் போது எத்தனை தடைகள்! கடல் கொந்தளித்தது, காற்று பலமா வீசினது, அவரை தடுக்க முடியவில்லை. எழும்பி அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். தடுக்க முடியவில்லை. இயேசு நம்மை தேடி வந்தார், ரட்சித்தார், அவரை தடுக்க முடியவில்லை. அதுதான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆனால் நாம் அவரிடத்தில் செல்ல முடிகிறதா? சாத்தானுடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை கிறிஸ்துவை சேராதவர்களாய் மாற்றணும். எபேசியர் 2:12 நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம். முன்னே நாம் புறஜாதிகளாய் இருக்கும்போது எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோமாம்? அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள். பாத்தீங்களா? முதல் வார்த்தையா தான் இவனை கிறிஸ்துவை சேர விடக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவை இவன் சேர்ந்தாலே இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு ஆமென் உடன்பட்டவனும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு உட்பட்டவனும் நம்பிக்கை உள்ளவனும் தேவனுடையவனுமாயிருப்பான். இவன் கிறிஸ்துவை சேரலன்னா இவன் காணியாட்சிக்கு புறம்பானவனும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியனும் நம்பிக்கை இல்லாதவனும் இவ்வுலகத்தில் தேவனற்றவனுமாயிருப்பான். இதுதான் சாத்தானுடைய விருப்பம். இவன் கிறிஸ்துவை சேரக்கூடாது. காணி இஸ்ரவேலுக்கு கொடுத்த காணியாட்சி, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்குரியதே என்று ரோமர் 9 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து மூலமா இது எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இவன் கிறிஸ்துவை சேரலன்னா இதுக்கெல்லாம் இவன் அந்நியனாயிருப்பான். இது இந்த வேதத்துக்கு நாம் அந்நியராய் இருக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய விருப்பம். ஆமென். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தேவனற்றவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்படி காணப்பட வேண்டும். இதுக்கு என்ன செய்யணும்? அவன் முதல்ல கிறிஸ்துவை தடுக்க பார்க்கிறான். கிறிஸ்து அவன் தலையை நசுக்கி விட்டார். இப்பொழுது அவனுடைய தந்திரம், அவனுடைய போக்கஸ் மனுக்குலத்தின் மேல இருக்கிறது, மனுக்குலத்தின் மேல இருக்கிறது. நெருங்க விடக்கூடாது. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், மனிதன் கிறிஸ்துவை நெருங்கினால் அவன் எல்லாம் உடையவனாயிருப்பான். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவோடு நெருங்க முடிகிறதா? கிறிஸ்துவோடு சேர முடிகிறதா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை
அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே. நெருங்க முடியுதா? நெருங்க முடியுதா? சில காரியங்கள் நம்மை நெருங்க விடாதபடி தடுக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 38 முதல் நீங்கள் படித்தீர்களே என்றால், அங்கு ஒரு தகப்பன் தன் மகன், வாலிபனாகிய தன் மகனை அழைத்துக் கொண்டு வருகிறார். இயேசுவை பார்க்கும்போது அந்த தகப்பன் இப்படி கத்துறார் பாருங்க. 38வது வசனம். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தரல வேண்டும் என்று என் மகனை கடாட்சி தரலும், சந்தியும், அவன் எனக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான் என்று கதறுகிறான். ஏனாம் ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலை கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வேதனை! அதாவது பிசாசின் பிடியில ஒருவன் அகப்பட்டால் அவன் வாழ்க்கைய பிசாசனவன் கசக்கி போடுவான். அலை கழித்து கசக்கி, அதுக்கப்புறம் அதுக்கு திருப்தி ஆகல, இன்னும் வேதனைப்படுத்த என்ன செய்யலாம்? இன்னும் இதெல்லாம் பொல்லாத ஆவி. ஒருத்தங்க வேதனைப்படுகிறாங்கன்னு அறிந்தும் இந்த எரியிற தீல எண்ணெய் ஊற்றுறது போல நம்முடைய செயல்கள் இருக்குமானால் நாம் சொல்லுகிற நியாயங்கள் எல்லாம் பரலோகத்தில் எடுபடாது. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. பைபிள் எப்படி நமக்கு டீச் பண்ணுகிறது என்றால், உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு விஷத்தை கொடுனா ஆகாரத்தை கொடு. ஆமென். ஆகாரத்தை கொடு. இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கிறேன் என்று சொன்னபோது அவருக்கு கசப்பு கலந்த, ஏன் அப்படி கொடுக்கிறாங்க? அவர் ஏமாறணும். அதானே. எப்படி அவர் எப்படி குடிக்காம இருந்தாரா? அவர் ருசி பார்த்து அது கசப்பானதுனால குடிக்க மனதில்லாத, ருசி பார்த்து டேஸ்ட் பண்றார். ஏன்னா அவ்வளவு தாகம் மத்தேயுவில் இருக்கிறது. அவர் ருசி பார்த்து அது கசப்பானதுனால. மத்தேயு 27 என்று நினைக்கிற, எடுத்தீங்களா அந்த வசனம்? எடுத்தா சொல். 27வது அதிகாரம் 34 வாசிங்க. கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாத. ஏங்க, அவருக்கு தண்ணி கொடுக்க பிடிக்கலன்னா என்ன செய்யவே கூடாது? கொடுத்திருக்கவே கூடாது. இது கொடுத்து ஏமாத்துறது. நம்ம நிறைய வாக்கு கொடுத்து நிறைய வாக்கு கொடுக்கிறோம். அதை நம்பி இந்த தண்ணீர் தான் தோய்த்து கொடுக்கிறான்னு பார்த்து இயேசு ஆணு வாயை திறந்து நாக்க நீட்டி டேஸ்ட் பண்ணா அது கசப்பு. இதெல்லாம் யார் பார்த்து ரசிக்கிறா தெரியுமா? சாத்தான் பார்த்து ரசிக்கிறான். வேதனையில், அதாவது கையில ஒரு புண்ணு, அந்த புண் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆறி வரும்போது அப்படி கையை வச்சு அதை பிரஸ் பண்ண அப்படி இருக்கும், அல்லது ஒரு காம்பஸ் வச்சு குத்துனா அப்படி இருக்கும். இதுதான் சாத்தானுடைய வேலை. கசக்கி அதுக்கப்புறம் ஒருவேளை அவன் எழும்பிடுவானோ. சில வேதனை என்பது நம்மளை போட்டு கசக்கும். இது நடுவில் ஒரே ஹோப்பு தான், ஒரே நம்பிக்கை தான் இயேசுவின் இடத்துல வருகிறது. இப்பொழுது இந்த தகப்பன் மகனை அழைத்து கொண்டு வர, இப்பொழுது இயேசு சொல்லுகிறார் பாருங்க, 41வது வசனம், 9:41, லூக்கா 9:41. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து, அடுத்த வார்த்தை, உங்களிடத்தில் பொறுமையாய் அடுத்த வார்த்தை, உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். மகனை இங்கே கொண்டு வா. இனி கவனிங்க, 42வது வசனம். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. எப்பொழுதாம்? அவன் சமீபித்து வருகையில்.
நான் ஜெபம் பண்ணணும்னு நினைச்சு சமீபித்து போகும்போது நான் வேற எதுலையோ விழுறேன்னா எனக்கு என்ன அவசியம் தெரியுமா? விடுதலை அவசியமா இருக்கிறது. அவன் சமீபித்து வருகையில், அவன் யாருக்கு சமீபித்து வருகிறான்? இயேசுவுக்கு சமீபித்து வருகையில். ஜெபத்துக்கெல்லாம் ஆயத்தமாகி தான் பிரதர் இருக்கிற, எல்லாம் ஜெபிக்கலான் இருக்கும்போது எதுலையாவது விழுற. நம்ம விழ காரணம் பிசாசன் விழ தள்ளுகிறான். நீ அவர்கிட்ட மட்டும் போயிடாத. பைபிள் படிக்கலான்னு திறக்கும் போது போன்ல விழுறேனா எனக்கு விடுதலை அவசியமா இருக்கிறது. இவன் சேர்ந்துட்டானா வெளிப்படுகிறது கர்த்தருடைய மகத்துவம். அதனுடைய 43வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். அதுவரை அவனுடைய வாழ்க்கையை குறித்து பரிதாபப்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது பிரமிக்கிறாங்க. தாவீது சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தேவன் அப்படிதாங்க படைத்திருக்கிறார். நம்மை பரிதாபமா யாரையும் படைக்கவில்லை. தேவன் மனிதனை செம்மையானவனாகவே படைத்தார். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பிரமிக்கிறாங்களா, பரிதபிக்கிறாங்களா? ஹல்லேலூயா. இவளா, இவங்களா, இவனா, இவங்களா அப்படி பிரமிக்கிறார்களா? ஆண்டவரே, நீர் என்னை பரிதாபமாய் படைக்கவில்லை, பிரமிக்கத்தக்க அதிசயமாய். Glory. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை, நம்புறவங்க சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை பரிதாபமாய் படைக்கவில்லை, பிரமிக்கத்தக்க படைத்திருக்கிறார். பிறர் பார்த்து பிரமிக்கும்படியாக. ஜீசஸ், ஜீசஸ். அப்போ இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? ஐயோ பாவம். இந்த நிலைமை மாற ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகனை இங்கே வா, இங்கே கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா. இயேசுவினிடத்தில் நெருங்குங்க. இயேசுவினிடத்தில் நெருங்கணும் நினைக்கும் போது எதிலையாவது விழுகிறோமா? அது நாம விழுந்ததல்ல. ஒருத்தன் என்ன செய்யறான்? தள்ளி விடுறான். ஜீசஸ். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நெருங்கும் போது சில சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் நெருங்கும் போது தான் பிரச்சனையே. அதான் ஒரு பிரதர் சில வருடத்துக்கு முன்னாடி என் கூட இருந்து ஒருத்தர்கிட்ட பேசுறார். நான் எப்பெல்லாம் செபிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்பெல்லாம் எங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடும். அதனால நான் செபிக்கவே கூடாதுன்னு தள்ளுறான். தாவீது சொல்லுகிறார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு, கர்த்தரோ எனக்கு, கர்த்தரோ எனக்கு. இன்னைக்கு அதுதான் கேட்க போறோம். இந்த தகப்பன் கத்துறான். பைபிள் சொல்லுகிறது 38வது வசனத்தில், அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு கத்துறான், கதறுகிறான், கதறுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். ஆமென். கத்துறா, கதறா, கண்ணீர் வடிக்கிறான். எதுக்கு தெரியுமா? ஒரு விடுதலை வேணும், ஒரு விடுதலை வேணும், ஒரு விடுதலை வேணும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்த தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும். என்ன ஜெபம் அது! நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். ஆமென். எத்தனை பேருக்கு எப்பனாலும் என்னால ஜெபிக்க முடியும்? சிலருக்கு அந்த பிரேயர் டைமை தாண்டிட்டா பிரேயர் ஓடாது. ஆமென். காலை 2 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி விடுவார். ஆண்டவர், என் பிரேயர் டைம் 5 o'clock. நினைச்ச உடனே ஜெபம் பண்ண முடியலனால நமக்கு என்ன தேவை தெரியுமா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. விடுதலை தேவை. இதை நான் உணரணும், இதை நான் ஒத்துக்கணும். தாவீது ஒத்துக்கிட்டார்.
உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு. என்னால ஏன் முடியல? என்ன ஏதோ ஒண்ணு தள்ளுது. என்னால மொபைல் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, நியூஸ் பேப்பர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, எல்லாத்துக்கும் எனக்கு முடியுது. ஆனா எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஜெபத்தில் இருக்க முடியலன்னா என்ன ஒண்ணு பிடிச்சு தள்ளிட்டு இருக்கு. நீ வர்றது வரைக்கும் தான் பரிதாபம், வந்ததுக்கு அப்புறம் மகத்துவம். முடியுதா? அவன் இந்த பக்தி உள்ளவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல கூட்டம் கூட்டமா போவாங்க. இன்னைக்கு தேவ சமூகத்திலே அநேகர் அப்படி பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கை கூட பல நேரத்தில் அப்படிதான் இருக்கிறது. முடியல, எனக்கு முடியல, ஜெபிக்கலாம் தான் தோணுது, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனா நான் செய்யறதோ தீமை. நிர்பந்தமான மனிதன் நான். யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும் என்று பவுல் சொல்லுகிறார். என் ஆத்துமா உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். ஏன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகுது, முடியல. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுகிற தாவீது ஒரு சாயங்கால வேளையில ஜெபிக்கிறதுக்கு பதிலா கீழே யாரோ குளிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறார். மீதி எல்லாம் செய்ய முடியுது, மீதி எல்லாம் பார்க்க முடியுது, ஆனா கண்களை ஏன் ஏறெடுக்க முடியல? ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆமென். என்னால தேவனோடு சேர முடியலன்னா எனக்கு விடுதலை தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த பகல் வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஹல்லேலூயா, இந்த சத்தத்தை சமீபத்திலும் இருந்து தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொள்ளுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களால தேவனிடத்தில் சேர முடியவில்லை என்றால் ஆமென், ஒன்று உங்களை பிடித்து அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பவுல் சொல்ல வெட்கப்படல, தாவீது சொல்ல வெட்கப்படல. இந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை, கர்த்தாவே என்னை விடுவியும், கர்த்தாவே என்னை விடுவியும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனும் நீரே, பலனும் நீரே, ஜீசஸ். உம்மை தேடுகிறேன். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்க மகத்துவத்தை மக்கள் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. அலைக்கழிக்கப்பட்டு அவன் கசக்கி பிழியப்பட்ட வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் அந்த 9வது அதிகாரம், கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக, 9வது அதிகாரத்தின் 42, 43 வசனங்களை வாசியுங்கள். லூக்கா 9:42. அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். ஆமென். இயேசு கிட்ட வர்றது வரை அவன் வாழ்க்கையை பார்த்து அப்பா அழுறா. சீஷர்கள் எல்லாம் சுத்தி நின்று பைபிள் சொல்லுகிறது, அவர்களாலே கூடாமற் போயிற்று. இன்னைக்கு என்ன பார்க்கிறவங்க பரிதாபமா பார்க்கிறாங்களா, பிரமிப்பா பார்க்கிறாங்களா? நம்மை பார்க்கிறவங்க எப்படி பார்க்கிறாங்க? நம்மளை பார்க்கிறவங்க எப்படி பார்க்கிறாங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், என் இடத்துல கொண்டு வா. இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் பரிதாபமாய் படைக்கவில்லை, பிரமிப்பாய் தான் படைத்திருக்கிறார். அந்த பிரமிப்பு விளங்கணும்னா மகத்துவம் வெளிப்படணும். ஆண்டவரே, எனக்கு அப்போ ஆசை இருக்குப்பா, நெருங்க முடியல, நெருங்காதபடிக்கு சத்துரு தள்ளுகிறான். சீஷர்கள் கேட்கிறாங்க, எங்களால் ஏன் இது கூடாமற் போயிட்டு? இயேசு சொல்லுகிறார், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும்
உபவாசத்தினாலையுமே அன்றி. ஆமென். அது போகாது. அப்ப இந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற அனுபவம் தேவை. ஜெபத்துக்கு என்று நம்ம டைம் ஒதுக்கணும். இருக்கிற டைம்ல செபிக்கிற அனுபவம் இருக்கிறது, டைமை எடுத்து செபிக்கிற அனுபவம் இருக்கிறது. சில காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண பழகணும். 10 பேர்கிட்ட செபிக்க சொல்றது தவறல்ல, ஆனால் நான் எனக்காக செபிக்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தூங்குவதற்கு அவருக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் வேண்டாமே. ஆனால் 40 நாட்கள் உபவாசத்தில் இருந்துதான் புறப்படுகிறார். நமக்கு தெரியும், அவர் 40 நாள் உபவாசம் இருந்து புறப்படும் போதே சத்துரு ஆரம்பத்திலே வெளிப்பட்டான். சில காரியங்கள் ஆரம்பத்தில் தெரியணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் வெளிப்பட்டான். கர்த்தர் அப்புறப்படுத்திட்டு போகிறார். ஜெபிக்கும் போது சில காரியங்கள் தேவையில்லாதவைகள் வெளிப்படுத்தப்படும். அப்படி வெளிப்படுத்தப்படுகிறவைகளை அப்புறப்படுத்துகிறது ஜெபிக்கிறவனுக்கு எளிது. ஆமென். கீழே சீஷர்கள் அவ்வளவு அதட்டி அவர்களால் கூடாமற் போகும்போது இயேசு ஒரே வார்த்தை சொல்லும் போது அது அவனை விட்டு போக காரணம் என்ன? அவர் மலையில் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவரே, எனக்கு நெருங்க முடியலப்பா. நான் பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டுக்குள்ள ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா 5 வசனம் கூட என்னால படிக்க முடியலன்னா எனக்கு என்ன தேவை சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. விடுதலை தேவை. விடுதலை. ஒரு தேவ பிள்ளைக்கு இதுல விடுதலை தேவை. ஆண்டவர் சமூகத்தில் விழுவதை தவிர வேற வழியே கிடையாது. ஹல்லேலூயா. 1 மணி நேரம் கூட கெத்செமனே தோட்டத்தில் செபிக்க முடியாத பேதுருவால 10 நாட்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருந்து செபிக்க முடிந்தது என்றால் கர்த்தரால் அவனுக்கு கிடைத்தது விடுதலை. விடுதலை தேவை. என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளேன் என்று சொல்லுகிறார். ஆமே, நீ ஆண்டவர்ட்ட வா. கேட்கணும். ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்கல்ல, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆமென். சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. இதே சம்பவம் மார்க் 9 எழுதப்படும் போது கர்த்தர் கேட்கிறார். அதனுடைய 21வது வசனத்துல அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று? அதற்கு அவன் சொல்லுகிறான், சிறுவயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆண்டவரே, இந்த பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு ஆண்டவரே. வேற எல்லாம் என்னால செய்ய முடியுது, ஆனா உங்ககிட்ட நெருங்கி வர என்னால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுது இல்ல. ஒரு ஸ்டெப். ஆண்டவர்கிட்ட எந்த விஷயத்தை சொன்னாலுமே டீட்டெயிலா சொல்லணும். ஆண்டவர் அதை கேட்க விரும்புகிறார். ஏன் இதெல்லாம் கேட்டுதான் அவனுக்கு சுகத்தை கொடுக்கணுமா ஆண்டவருக்கு? நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே கர்த்தர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆனாலும் ஃபுல்லா கேட்கிறார். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டு குணமாகிட்டு அவ பாட்டுக்கு போறா. கர்த்தர் நின்று கூப்பிட்டு விசாரிக்கிறார். 12 வருட கதை சாட்சியா ஓடுது. பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு போன ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்றார். பார்த்த டாக்டர் எல்லாம் சொல்லுகிறார். எடுத்த மருத்துவத்தை எல்லாம் சொல்றா. இருந்த அவ்வளவு சொத்தம் எல்லாம் கர்த்தர் எல்லாம் கேட்டுட்டு, அப்படியா சரி ரைட், நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமா இரு. அப்ப அந்த சமாதானத்தை கர்த்தர் எப்பொழுது சொல்லுகிறார் பார்த்தீங்களா? அவ எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவன் ஏன் தெரியாது ஆண்டவருக்கு? எல்லாமே தெரியும். ஆனா ஏன் தெரிந்து நமக்கு சமாதானம் இல்லைன்னா நம்ம எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறோம். மார்க்கு எழுதுறாரு, லூக்கா எழுதுறாங்க. இவளுக்கு இருக்கிற பிரச்சனை அவ சொல்லிதானே தெரியும். 12 வருடம்
இல்லைன்னா எப்படி எழுதி வச்சிருப்பாங்கன்னா சுகம் கிடைக்கப்பட்டது போனா, அவ்வளவுதான். ஆனா இவளுடைய வியாதி ரொம்ப டீட்டெயிலா அங்க சொல்லப்பட்டிருக்கும். அநேக மருத்துவர்கள் பார்த்து சற்றும் குணமடையாமல், ஏன்னா அவ அதை சொல்ற அந்த கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் இயேசு கேட்டுட்டு சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அது விழத்தெழுதுப்பா, நான் நெருங்கணும்னு நினைக்கும் போது என்ன விழத்தெழுது. தேவ சமூகத்தில் சரண்டர் ஆயிரும். இந்த தகப்பன் அப்படிதான் நாங்கள் ஆனாரு. ஆண்டவர் சொல்ல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு சொல்லுகிறார். உடனே அந்த தகப்பன் சொல்லுகிறார், விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி நான் என் பலவீனத்தை ஒத்துக்கிட்டேன்னு வைங்கள, அவருடைய பலன் இமிடியேட்டா அங்க வரும். உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? மார்க் 9வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக பிசாசு இதுவரை அவனை அலற விட்டுச்சு. இயேசு கிட்ட வந்ததும் இப்ப எது சத்தம் போடுது? ஹல்லேலூயா. இயேசுவின் இடத்துல ஒருவன் வந்தால் அவனை அளவிட்ட சத்துருவை கர்த்தர் அலற விடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வந்து இதெல்லாம் ஆண்டவருடைய வைராக்கியம். கர்த்தர் சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டார். மோசைய தண்ணீர்ல முக்கிக் கொள்ள பார்த்தான். ஆண்டவர் எல்லாம் கணக்குல வச்சார், வா உனக்கு. ஆமென். சில நேரத்தில் அவர்கள் குழியை தோண்டி அவர்களே விழுந்தார்கள். சத்துருட்டையே கர்த்தர் கொடுத்துருவார், நீயே முடிவை எழுதிக்கோ. அவன் என்ன நினைப்பான்? நம்ம முடிவை எழுதிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை அதுதான் அவனுடைய முடிவு. மோசே குழந்தைகளை, இஸ்ரவேல் குழந்தைகளை தண்ணீர்ல மூழ்கி சாகடிக்க நினைத்த சத்துருவின் சேனையை கர்த்தர் சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கி சாகடித்தார். ஆமென், ஆமென். மோர்தேக்காய்க்கு ஒரு தூக்கு மரம். ஆமானுக்கு முடிவை கர்த்தர் எழுத, ஆமான்ட்டே கையில என்ன வேற இருக்கு? ஆமான்ட்ட ராஜாவுடைய முத்திரை மோதிரம் போடு. ஆண்டவரே மரம் கெட்டுட்டு எல்லாம் வச்சு முடிச்சு பார்த்தா அதுல ஆளு தொங்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அதை அலற வச்சுட்டு தான் விடுவா. ஆமென், ஹல்லேலூயா. நெருங்க நெருங்க என் வாழ்க்கையில சில தடைகள் இருக்கும்போது தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பதை தவிர வேற வழியே கிடையாது. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க, எனக்கு எப்பவுமே ஜெபிக்க முடியணும். ஆமென். ராத்திரினாலும் எனக்கு ஜெபிக்க முடியணும், காலையில் இருந்தாலும் ஜெபிக்க முடியணும். சில நேரத்தில் பாருங்க, சில டைம் நமக்கு ஜெபம் ரொம்ப வேகமா ஓடும், நிறுத்தவே நமக்கு முடியாது. மனசு இருக்காது, ஐயோ டைம் ஆகுது டைம் ஆகுது டைம் ஆகுது டைம் ஆகுதேன்னு சொல்லுகிற அனுபவம் உண்டு. ஆனா பல நேரத்தில் டைம் போகவே இல்லையே. சுத்தி சுத்தி உடனே நாமளே டிசைட் பண்ணிடுவோம், இன்னைக்கு ஒரு லீடிங் இல்லை. 2-3 வார்த்தைகள் அங்கிருந்து கடை வாங்கி வச்சுட்டு எனக்கு என்ன இல்லை, லீடிங் இல்லை, கீழே ஒரே ஃபீடிங், அவ்வளோ. அதுக்கு எல்லாமே உண்டு. ஆனால் ஜபிக்க மட்டும் உடனே போய் என்னப்பா இதுக்கு லீடிங் இருக்கா? என் வாழ்க்கையோடு இணைந்து எப்பொழுதுமே மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு தேவனோ ஏனோக்கோடு நடப்பது யாருக்கும் தடுக்க முடியாது. ஆனால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறது, அதான் விஷயம். சாமுவேலேன்னு கர்த்தர் சாமுவேலை கூடு சாமுவேல்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டார், பேசிட்டார். ஆனா சாமுவேல் கர்த்தர்கிட்ட பேசணும், அதுதான் விஷயம். என்னை சந்திக்கிறது, ஆமென், என்னை அவர் நெருங்கி வர்றார், யாருக்கும் தடுக்க முடியாது. ஏன்னா அவர் வரும்போதே வெளிச்சத்தோடு தானே வருவார். சவுலை சந்தித்தாரே தமஸ்கோக்கு போகிற வழியில. ஆனா சவுலுடன் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், போய் தமஸ்கோக்கு போ. ஆமென். அங்க போய் சவுல் என்ன செய்தார் தெரியுமா? ஜெபம் பண்ணார்.
நெருங்க முடியுதா? நேற்று இருந்ததை விட இன்னைக்கு என்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க, ஃப்ரெண்டில் எடுத்து வைக்க முடிகிறதா? என் வாழ்க்கையை பார்த்து பரிதாபப்படுகிற கூட்டமா, பிரமிக்கிற கூட்டமா? கர்த்தர் நம்மை பரிதாபமாய் படைக்கவில்லை, பிரமிக்கத்தக்க அதிசயம். அது நடக்கணும்னா மகத்துவம் வெளிப்படணும். மகத்துவம் வெளிப்படணும்னா மகிமையானவர் பக்கத்துல நெருங்கணும். ஆமென். மத்தேயு 14வது அதிகாரம் ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இங்கே கடல் கொந்தளிக்கிறது, படவு நடு கடலில் அலைவுபட்டு கொண்டிருக்கும் போது இயேசு அங்கே வருகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார் 27வது வசனத்தில், மத்தேயு 14:27. உடனே பேதுரு இயேசுவை நோக்கி கேட்கிறார், நல்ல கவனிங்க, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். இப்ப பேதுரு கடல் மேல எதுக்காக நடக்கணும்னு கேட்கிறார்? சொல்லுங்க. இயேசு கிட்ட போகணும். ஆண்டவரே நாளைக்கு சரித்திரம் என்னை குறித்து சொல்ல ஒன்றும் இல்லை. ஆண்டவரே எனக்கு கடல் மேல நடக்கணும். எதுக்குப்பா நடக்கணும்? அப்ப கேட்ட காரியத்துல ஒரு அர்த்தம் இருந்தது. நாம கடல் மேல, ஆண்டவர் என்னை கடல் மேல நடக்க வையும்னு நம்ம கேட்டா கர்த்தர் செய்ய வைப்பாரா மாட்டாரா? நீங்க இப்ப இந்த கடல் நடந்துட்டு வாங்க, செய்ய வைப்பாரா மாட்டாரா? தேவைன்னா மட்டும்தான். கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். பல ஜெபத்துக்கு நமக்கு பதில் கிடைக்காதது காரணம் என்ன தெரியுமா? அதுல ஒரு மீனிங்கே கிடையாது. மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு கடுகு விதையில விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா பின்னாடி நிறைய மலை இருக்கு, போய் சொல்லிட்டு வாங்க. நம்ம கடுகு மாதிரியா விசுவாசம், பூசணிக்க மாதிரி விசுவாசத்தை வச்சாலும் அது தேவையா? அது தேவையா? பேதுரு என்ன கடல் மேல் நடக்கணும், இங்க பாரு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. நீ ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்க போட்ல இருந்து என்ன பார்த்ததும் உனக்கு சில டைம் அப்படி சமூகத்தில் வந்து ஒரு பலம் வந்துடும்ல. சிலருக்கு சிலரை பார்த்ததும் ஆமே ஆண்டவரே நீரையானா நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர. எனவே தான் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமானதுனால இதை நான் டச் பண்ணேன். நான் கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட நிறைய, அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் என்ன? என்ன பர்பஸ்? என்ன பர்பஸ்? பர்பஸ் என்ன? இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், நான் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் என்னை மகிமைப்படுத்தும். என்ன ஜெபங்க, என்ன ஜெபங்க! நான் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு. யோவான் 17 எடுக்க வேண்டாம். நீர் என்னை மகிமைப்படுத்து. என்னது அர்த்தம்? ஆண்டவரே அப்பா நீங்க என்னை எவ்வளவு உயர்த்தினாலும், எவ்வளவுதான் உயர்த்தினாலும் அதனுடைய மகிமையை நான் உங்களுக்கு மட்டும்தான் தருவேன். இயேசு மாத்திரமே முழு மகிமையும் பிதாவுக்கு கொடுக்கிறவர். எனவே இயேசுவை மட்டும் பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒவ்வொன்றிலையும் ஆமென் அந்த பர்பஸ் அவரை பிரியப்படுத்துமானா ஆமென் நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே கட்டளை பிறக்கும். இப்ப பாருங்க பேதுரு ஆமென் 29வது வசனம், அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி அடுத்த வார்த்தை இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க என்ன முந்தினவனா வச்சிட்டீங்க, இந்த 12 பேர்ல முதலா வச்சிட்டீங்க, ஆனா ஒருத்தரும் மதிக்க மாட்டீங்க. ஆண்டவரே இந்த போட்டை சுத்தி ஒரு 2 ரவுண்டு நான் நடந்து வர எனக்கு உதவி செய்ய சொல்லி இருந்தா இறங்க விட்டுருக்க மாட்டார். இயேசுவினிடத்தில் போக. அப்ப அவனுடைய மனசுல என்ன இருக்கு? நான் கடல் மேல் நடக்கிறேன்னு கிடையாது, நான் இயேசு கிட்ட போறேன். ஹல்லேலூயா. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலை மேற்கொள்ளுவே. மனசுல ஒண்ணே தாங்க இருக்கு. நாம் நடக்கும் பாதை லகுவாகணும்னா நம்முடைய மனசுல இது இருக்கட்டும், நான் இயேசுவினிடத்துல. ஹல்லேலூயா. அவன் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்பதான் அவனுக்கு சூழ்நிலை எல்லாம் ரொம்ப பெருசா தெரியுது. 30வது வசனம், காற்று பலமா இருக்கிறதை
கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறான். ஹல்லேலூயா. அதாவது சில காரியங்களை நம்ம தீர்மானம் எடுக்கும் போதே சால்வ் ஆயிரும். சகேயு என்ன சொல்றாரு? நான் என் ஆஸ்தியில் பாதிய ஏழைக்கு கொடுத்துடுறேன். நான் யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கினா நாளை தனியா திரும்ப கொடுத்துறேன். இப்படி சொல்லும் போது நீ கொடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படி சொல்லல. கர்த்தர் சொல்ல, இன்று இந்த வீட்டுக்கு அன்னைக்கே எல்லாத்தையும் கொடுத்திருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா வாங்கினது கொஞ்சம் நெஞ்சமா. ஆனா அது 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 இன்னைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம், அது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். ஆனா சில காரியங்கள், எதுக்கு இது சொல்றேன்? சில தீர்மானம் எடுக்கும் போதே அற்புதம் நடக்கும். ஆனா சில தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது தான் அற்புதம் நடக்கும். ஆமென். ஆண்டவரே, நீரேயானா நான் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும் சொன்னதும் அந்த இடத்துல அப்பா உடனே இயேசு காற்றை அமைதியாக்கல, நீ வா அப்படிங்கிறார். நம்ம பிரச்சனை, நான் தான் பயங்கரமா பொருத்தனை எல்லாம் எடுத்தேன். அன்னைக்கு ஒரு காரியத்தை நான் பொருத்தனை செலுத்தினதும் எனக்கு வாய்க்கப்பட்டது. இன்னைக்கு சில காரியங்கள் இல்ல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம பொருத்தனை எடுத்ததும் காற்று அமைதியாயிரும். சில காரியங்களை தீர்மானம் எடுக்கும் போதே சொல்யூஷன் கிடைக்கும். சில காரியங்களுக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் போது. அப்போ பேதுருவே, நீ காற்று அடிக்கும் போதே தீர்மானிச்ச, காற்று அடிக்கும் போதே கடல்ல கால் வச்ச, இனியே அந்த காற்றை பார்த்துட்டு இருக்கிற. நம்ம தேவனிடத்தில் நெருங்கும் போது தானே நம்முடைய கண்கள் சுற்றிலும் பார்க்கிறது. இன்னும் என் நிலைமை அப்படியே தானே இருக்கிறது, இன்னும் என் சூழ்நிலை அதே போலதானே இருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. நம்ம ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, காற்றை தமது பண்டசாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறாராம். அவர் கட்டளையிட 107:25 அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்புமா, அதன் அலைகள் கொந்தளிக்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால என்ன உண்டாகிறது? 26வது வசனத்துல, அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. கிளேசத்தினால், வேதனையினால கரைந்து போகிறது. ஏன்னா இந்த காற்று அலைகளை எழும்ப பண்ணி இந்த போட்ல போகும்போது அலையெல்லாம் கொந்தளிக்கும் போது போட் எங்க போயிட்டு எங்க வரும்? அப்படி மேல போகும்போது எங்க ஏறது போல இருக்கும். சகோதரர்கள் இருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. என்ன அழகா எழுது, ஆகாயத்தில் ஏறி அப்படி ஏறது போல இருக்கும். திடீர்னு பார்த்தா ஆழங்களில் இறங்கு. இங்க தானே ஆழ காட்டல, கொஞ்சம் முன்னாடி தான் தலை மட்டும் தெரிஞ்சது. ஆண்டவரே, இது எவ்வளவு வலி தெரியுமா? அதாவது வாழ்க்கையில நன்றாய் வருவதற்கு ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சா 10 ஸ்டெப் எடுத்து, இதனால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினாலே கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது. அப்ப இந்த இடத்துல எதுக்கு வேலை இல்லை? ஞானத்துக்கு ஞானம் மூழ்கி போகுதுன்னா மூளைக்கு என்ன பண்ண முடியும்? ஆகாயத்தில் ஏறி கொஞ்சம் அப்படி உயர்ந்து வரும்போது சாட்சி சொல்லலாம். இந்த சண்டே எப்படியாவது, இந்த ஃப்ரைடே எப்படியாவது ஒரு சாட்சி எழுதி கொடுத்துடலான்னு நினைக்கும் போது தேர்ஸ்டே அப்படியே இறங்கும். எழுதி வச்ச பேப்பரை செவ்வாய்க்கிழமை சாட்சி எழுதி வச்சது, வெள்ளிக்கிழமை வாசிக்கிறதுக்கு. ஏன்னா போட் எங்க இருக்கு? ஆகாயத்தில் இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை எப்படியாவது கொடுத்து வாசிக்க வச்சிடலான் இருக்கும் போது வியாழக்கிழமை என்ன ஆகுது? சில பார்க்குறாங்க, கரெக்டா சொல்றாங்களே, எத்தனை பேப்பர் வீட்டில் இருக்கு. அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போயிற்று. 28வது வசனம், அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஞானம் முழுகலைன்னா கூப்பிட தெரியாது, கூப்பிட வராது.
ஞானம் எல்லாம் முழுகி போயிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. கூப்பிடுறாங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்கள் இக்கட்டுகளுக்கு 29 கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அப்போ காற்றை புறப்பட பண்ணுகிறது யாருதான்? கர்த்தர் தான். அலைகளை கொந்தளிக்க வைக்கிறது யாருதான்? அலைகளை அடங்க பண்ணுகிறது யாருதான்? நம்ம இதை பார்த்துதான் கர்த்தரிடத்துல சேராமல் இருக்கிறோம். இதை பார்த்துதான் சூழ்நிலைகள் நம்மை சேர விட மாட்டேங்குது. ஓர்பாள் ரூத் இருவரும் நகோமியோடு புறப்பட்டு வந்தார்கள் பெத்லகேமுக்கு போக. ஆனால் சூழ்நிலை என்பது ஓர்பாளை சேர விடல. அவள் முத்தமிட்டு திரும்பி போயிட்டாள். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே, இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகு நங்கூரம் நீரே. எனக்கு இப்படிப்பட்ட கொந்தளிப்புனால நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடாமல் இருக்கிறோம். அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த 2023 எப்படிங்க இருந்துச்சு? ஆமென். ஜனவரி மாதம் ஆகாயத்தில் ஏறினது போல இருந்துச்சு. பிப்ரவரி மாதம் ஆழத்தில் இறங்கினது போல. என்ன சிஸ்டர், கொஞ்ச நாளா உங்களை சர்ச்சுக்கு காணோம். ஆமே, நாங்க ஆழத்தில். ஹல்லேலூயா. ஏறது போல இருக்கு. ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சா 10 ஸ்டெப் பின்னாடி. எங்கள் ஞானமெல்லாம் முழுகி போயிட்டுன்னு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இதை 107 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? 43 எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். அவன் கவனிக்க வேண்டியது காற்றையோ கொந்தளிப்பையோ அல்ல. இதையெல்லாம் அடக்கி ஆளுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கூப்பிடும் போது பதில் தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். தம்மண்டை வருகிறவரை புறம்பே தள்ளாத ஒரு கர்த்தர் இருக்கிறார். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் எவைகளை கவனிக்கணுமா? அடுத்த வார்த்தையை பாருங்க. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல தான் கிருபையை கவனிக்கணும். கிருபையை கவனிக்கணும். எப்படி கர்த்தர் கிருபையை கவனிக்க வைக்கிறார் தெரியுமா? பேதுரு படகுல இருந்த போது அது அலைவுபட்டது. படகுல இருந்து இறங்குகிறான். இறங்கி தண்ணீர்ல மூழ்கும் போது படகுல யார் இருக்கிறாங்க? சீடர்கள் இருக்காங்க. ஏசு எங்க இருக்கிறார்? தண்ணியில இருக்கிறார். தண்ணியில மூழ்கும் போது நம்ம எங்க தான் போக பார்ப்போம்? கடலுக்குள்ளையா? அது பார்க்கண்டா, அது பாட்டு கொண்டு போகும். எங்கதான் கப்பல் சேதமான போது எல்லாரும் எதை பிடிக்கிறாங்க? ஏதாவது ஒரு கட்டை கிடைக்காதான்னு. பேதுருக்கும் என்ன கிடைச்சது? ஒரு பலகை. பவுலுக்கும் என்ன கிடைச்சது? தண்ணீர்ல மூழ்கும் போது எல்லாருக்கும் ஒரு கரை தான் தேவை. பேதுரு தண்ணீர்ல மூழ்கும் போது ஞானம் உள்ளவர்கள் இவைகளை கவனிப்பார்கள். ஞானவான்கள் கிருபை உணர்ந்து கொள்வார்கள். அந்த போட்ல பேதுருவனுடைய ஓன் பிரதர் அந்திரேயா உண்டு. ஆமென். நெருங்கிய சிநேகிதர்கள் யோவானு யாக்கோபு உண்டு. ஆனால் அமிழும் போது அவன் அந்திரேயான்னு கூப்பிடல, அவன் ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது கூப்பிட வேண்டியதை கூப்பிடாம நம்ம போன் எடுத்து வேற யாரையோ கூப்பிட்டு இருக்கிறோம்ல. நெருங்க முடியலையே. நெருங்க தான் வரோம். ஆனா ஒரு பிரச்சனை வந்து நம்மை அமிழ பண்ணும் போது ஹலோ அந்திரேயா, ஹலோ ஜான், ஹலோ ஜேம்ஸ் அப்படிதானே கூப்பிடுறோம். ஆனா அந்த பேதுரு பாருங்க, ஞானம் எல்லாம் முழுகி போகும் போது ஒருவன் கிருபை உணர்வானா? பைபிள் சொல்லுது அவன் தான் ஞானவான், அவன் தான் ஞானம் உள்ளவன். அவன் அந்த இடத்துல
போட்ல இருக்கிற 11 பேரை பார்க்காம, நல்ல செட்டிலா இருக்கிற 11 பேரை பார்க்காம, தன்னோடு கூட அதே சமுத்திரத்தில் நிக்கிற, தான் நிக்கிற பாதையில கூட நிக்கிற, ஆபத்தில் துணையா இருக்கிற அந்த ஒருவரை நோக்கி பார்க்கிறார். நமக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா செட்டில் ஆன யார் நல்லா இருக்கிறாங்க, யார் செட்டில் இருக்கு, உடனே போன் அவங்களுக்கு தானே போகும். ஹல்லேலூயா. நம்ம போன் புக்ல இருக்கிற போன் நம்பர் யாருக்கு போன் நம்பர்ல அங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். நமக்கு தேவைப்படுகிறவர்கள் அந்த போன் நம்பர் கண்டிப்பா. இன்னும் அமைதியாயிட்டீங்க, ஆமாவா இல்லையா? அதான் நமக்குன்ட்டு இதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. நம்மை தேவைப்படுகிற எல்லாருடைய போன் நம்பர் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல, இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய லிமிட், அதை தாண்டி நிக்க முடியாது. நல்லா இருக்கிற 11 பேர் படகுல இருக்கிறாங்க. இவன் நிக்கிற அதே சமுத்திரத்துல, அதே காற்று, அதே கொந்தளிப்புல இயேசு நிக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு படகுல இருந்து இறங்கும் போது யாராவது பேதுரு வேண்டாம் பேதுரு சொன்னாங்களா? இல்ல, அமைதியா இருக்கிறாங்க. ஏதாவது அவன் அமைதியா போயிட்டானா நம்மளை கூட ஒருவேளை முங்கிட்டானா பேசாம போட்லே. எத்தனை பேர் நம்மள டெஸ்டரா யூஸ் பண்றாங்க தெரியுமா? இந்த வேக்சினேஷன் வந்த டைம் மாறி மாறி போன் பண்ணி, நீங்க போட்டீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஆச்சா, என்ன ஒரு அக்கறை. அவங்க கேட்டது உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஆச்சுன்னா ஜோம் பண்றதுக்கு இல்ல, ஒன்னும் ஆகலன்னு அடுத்து அவங்க போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அந்திரேயான்னு கூப்பிடல, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு முடிக்கல. வேதம் சொல்லுகிறது உடனே அவன் கையை பிடித்து. ஹல்லேலூயா. நெருங்கிறதுக்கு தடையாய் சில சூழ்நிலைகள் அமிழும் போது, ஆமென், தாமதிக்காமல் நோக்கி கூப்பிடுங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். ஹல்லேலூயா. கண்டித்தாலும் கரம் பிடித்தே கண்டிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி ஜெபிக்கிறேன். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, பேதுருவாவது ஆண்டவரேன்னு சொல்லி உம்மிடத்தில் வர நடந்தான். நீங்க உண்மையிலே இன்னும் பயந்து 11 பேர் போட்ல இருக்கிறாங்க. பேதுரு கையை பிடிச்சிட்டு, பாரு என் புள்ள எப்படி வந்திருக்கிறான் பாரு அப்படி சொல்லி அவங்கள கண்டிக்காம உங்களை நம்பி இறங்கி பாதியில உள்ள இருக்கிற பேதுருவை கண்டிக்கிறீங்களே. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கைக்குள்ள இருக்கிறவனை தான் கர்த்தர் கண்டிப்பார். தள்ளி இருக்கிறவனை கர்த்தர் ஏங்குவார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்குமே. ஆமென். கைக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். உடைத்தீ உருவாக்கி சிட்சித்தீ அப்படி நடத்துறாரா? கைக்குள்ளதான் இருக்கிறோம், கைக்குள்ளதான் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவை, ஒரு நெருக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது உடனே நம் மனசுல வரக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்துல, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் ஒரு விடுதலை தாங்க ஆண்டவர். செபிக்கலாமா? அப்படி எழுந்து நின்று ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து. ஆமென். உம்மை நோக்கி, ஹல்லேலூயா, உம்மை நினைத்து. ஏசையா, 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 உலகம் வெறுக்கையில்
அழைக்கிறீர். உமது அணைப்பிலே உமது ஆமென். அந்த வெறுப்பை மறக்கிறேன், அந்த வெறுப்பை மறக்கிறேன். ஒரே சத்தமா ஏசப்பா ஏசப்பா ஏசையா ஏசையா சேலவ கரபா உடரலபா கரபா அந்தரா ரீமமரோ சேரபா லரா அந்தரா லகதரா லரா தரா. ஆமென் ஆமென். ஆண்டவரே, எனக்கு ஒரு உண்மையான ஒரு விடுதலை வேணும். அப்படி கேட்கிறவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க நான் உங்ககிட்ட நெருங்கணும். எனக்கு டெய்லி உங்களை தொடர அளவுக்கு பக்கத்தில் இருக்கணும்ப்பா. உங்களை தொடுகிற அளவுக்கு எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். என் வாழ்வின் பரிதாப நிலையை பார்த்தவர்கள் பிரமிக்கப்படத்தக்கதாய் உம்முடைய மகத்துவம் விளங்க பண்ண என்னை சமீபமாய் இழுத்துக்கொள்ளோ. சமீபமாய் 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 சமீபமாய். ஆண்டவரே, நான் எப்பொழுது வந்தடையது, எப்பொழுதும். ஹல்லேலூயா. அப்படி ரெண்டு கரங்களை வாரத்துக்கு என்னை விடுவையோ. ஆகாயத்தில் ஏறி ஆழத்தில் இறங்குகிறது போல இருக்கிற என் வாழ்க்கையில ஒரு அமைதலை கட்டளையிடும் என்று எத்தனை பேர் கேட்கிறேன். நீரெல்லாம் அறிகிற தேவன், நீரெல்லாம் அறிகிற தேவன். என்னை சார்ந்தவர்கள் சேஃபா படகுல இருந்தாலும் என் கூட சமுத்திரத்தில் நிக்கிறது நீங்க மாட்டோம். எனக்கு ஒண்ணுன்னா, நான் முதல் கூப்பிடுகிற நபர் நீங்களா மட்டும்தான் இருக்கணும். நீங்களா தான் இருக்கணும். எனக்கு ஒண்ணுன்னா, நான் முதல்ல கூப்பிடுறது உங்களையா இருக்கணும். ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய கிருபைகளை ரெண்டு கைகளை உயர்த்தி இந்த ஞானத்தை தாங்கப்பா, இந்த ஞானத்தை தாங்கப்பா. நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உங்களை கூப்பிட கூடாது. நான் உங்களை முதல்ல கூப்பிடணும். சகோதரா சகோதரி, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. கிருபை. ஓ இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே ஆமென். தோளின் மீதே சாய ஜீசஸ், தோளின் மீதே சாய இருமையாய் இருமையாய் தயவாய் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்ம நேசரே நேசரே தயவாய் அன்பாய் உம்மை பற்றிக் கொண்டே உம்மை பற்றிக் கொண்டு உமக்காக வாழ்ந்திட உம் பாதச்சுவடை தினமும் தொடர்ந்திட உம்மை பற்றிக் கொண்டே ஹல்லேலூயா உமக்குள்ளே உமக்குள்ளே மறைந்திட உம்
வைங்கப்பா, சேர வைங்கப்பா. ஆமென். இந்த உலகை வெறுத்து ரெண்டு கைகளை உயர்த்தி ஜீசஸ், இயேசுவே என் நேசரே, என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே, இயேசுவே, தோளின் மீதே சாய. வாஞ்சையோடு கிருபையாய் ஆத்துமனேசரே, தயவா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஜீசஸ், ஜீசஸ். ஆமென். தகப்பனே, தைரியமாய் இந்த கிருபாசன தண்டை நெருங்கும் மார்க்கத்தை சிலுவையிலே எங்களுக்காய் உண்டு பண்ணினீர். நெருங்க நினைக்கும் போது சத்துருவானவன் தள்ள பார்க்கிறான், சூழ்நிலை அமிழ வைக்க பார்க்கிறது. இதனாலில் எங்களோடு இடைப்பட்டீர். நாங்கள் எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையாயிரம் எப்போது நெருங்கி ஆண்டவரே நெருங்க வச்சிருக்கிறீங்கப்பா. நெருங்கி வருகிறவனுடைய பரிதாப நிலையை பிரமிக்கத்தக்க நிலையாய் மாற்றுக. மகிமைப்படுத்துகிற, மகிமைப்படுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பரிதாப நிலையை மாற்றி உம்முடைய மகத்துவத்தை குறித்து ஜனங்கள் பிரமிக்கத்தக்கதாய் ஒரு தெய்வீக தொடுதலும் தெய்வீக ஆசீர்வாதமும் தெய்வீக அனுபவங்களும் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையிலே உண்டாவதாக என்று சொல்லிக்கிறேன். மனதார வாழ்த்தி உடைய பீடத்தில் இருந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.